Hi everyone, welcome you all to Deep Matrix. இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா வேர்ட் க்ளவுட். ஸோ வேர்ட் க்ளவுட்னா என்னென்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இதோட மெயின் மோட்டோ வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோ உங்களுக்கு ஒரு பெரிய டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டோ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்க்காம ஜஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் வேர்ட் க்ளவுட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். ஸோ வேர்ட் க்ளவுடுன்றது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே வந்து பிக் டேட்டா, இன்ஃபர்மேஷன், அனாலிசிஸ், ஸோ இன்டர்நெட், லார்ஜ் ஸ்டோரேஜ், ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆர்டிக்கல்லையோ இல்லை வெப்சைட்லேயோ இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது வந்து ஒரு பிக் டேட்டாவை பற்றினதோ இல்லை டேட்டா அனாலிட்டிக்ஸ் பற்றின ஒரு வேர்ட் க்ளவுட் அந்த மாதிரி. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஏன்னா அந்த ஃபீல்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ஸை பற்றியோ அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எந்த மாதிரி மெஷின் லேர்னிங் அல்கோரிதமோ டீப் லேர்னிங்கோ வந்து அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி இதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது அதை தான் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிஃபோர் தட் ஐ வில் ஷோ யூ மை GitHub. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ என் GitHub பேஜ்லேயே வந்து அதுக்கான கோட் கொடுத்துருக்கேன், யூ கேன் யூஸ் இட். ஸோ இதுதான் என் GitHub பேஜ். ஸோ இதில் ரெப்பாசிட்ரிஸ் போனீங்கன்னா ஸோ இதில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெப்போஸ் இருக்கும். ஸோ அதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் சம்திங் வச்சுருப்பேன். ஓகே, டெக்ஸ்ட் டேட்டா ப்ராசஸிங்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதில் app.pyயில் வந்து இதில் app.pyயில் வந்து கோட் இருக்குது. நீங்கள் வந்து வேர்ட் க்ளவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் எதை வச்சு பண்ணியிருக்கேன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இருக்க ஒரு வெப்சைட்டை வச்சு பண்ணியிருந்தேன். ஸோ அதிலேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பாருங்கள், NLP, எக்ஸ்பீரியன்ஸ், ஈவென்ட், ஹியூமன் ப்ராசஸிங், டுட்டோரியல், டேட்டா, நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ அது ரிலேட்டடாகவே வரதும் வரும், டேட்டா சயின்ஸ், இன்டெலிஜென்ஸ். ஸோ எந்த வார்த்தையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சைஸை பொறுத்து அது எவ்வளோ டைம் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ சைஸ் சின்னதாக இருக்குன்னா அப்போ அதெல்லாம் கம்மியாக யூஸ் ஆகிருக்கு. வேறு இந்த NLPன்றது ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகிருக்கிறதுனால தான் அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த வேர்ட் வந்து we can find the number of frequency at which it is occurring. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதில் app.pyக்குள்ளே போகலாம். ஸோ இதை ரன் பண்ணுறதுக்கு முக்கியமான லைப்ரரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் க்ளவுட் வேணும். இந்த லைப்ரரி தான் வந்து உங்களுக்கு அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த BS4 பியூட்டிஃபுல் சூப். ஸோ இந்த லைப்ரரி வச்சு நம்ம வெப் ஸ்க்ராப்பிங் பண்ணலாம். ஸோ நான் காப்பி பண்ணுறேன் கோடை. ஸோ ஸ்பைடரில் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் மொத்தம் 2 பார்ட்டாக இருக்குது. ஒரு வேளை டெக்ஸ்ட் ஃபைல் ஜென்ரேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் ரீட் பண்ணி அதுலேருந்து வேர்ட் க்ளவுட் ஜென்ரேட் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் கொடுக்குற இன்புட் வந்து ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபஸ்ட் அது வந்து URLான்னு செக் பண்ணிவிட்டு URLாக இருந்துச்சுன்னா அதை வெப் ஸ்க்ராப் பண்ணி அதுலேருந்து வேர்ட் க்ளவுட் ஜென்ரேட் பண்ணுவேன். ஸோ நம்ம வேர்ட் க்ளவுட் URLனு வச்சுப்போம். இந்த செகண்ட் போர்ஷனை வந்து வேர்ட் க்ளவுட் டெக்ஸ்ட்டுன்னு வச்சுப்போம். ஸோ சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் ஆனோன்னா ஃபஸ்ட் கேட்குறது வந்து என்டர் யுவர் URLனு கேட்கும். ஸோ இங்கே ஒரு மீடியம் ஆர்டிக்கல் வச்சுருக்கேன். இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். நான் ஐம் கோயிங் டு என்டர். ஸோ இப்போ URL அடித்தோடனே உங்களுக்கு தெரியும் now what URL செஷன். அப்போ வந்து இந்த இஃப் கிளாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து 1 to 2 minutes தான் டைம் எடுத்துக்கும், அதுக்குள்ளே ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு பிளாட்டு. ஸோ பிளாட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. சாரி, அதை நம்ம வியூ பண்ணலாம் பிளாட் எந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ வேர்ட் க்ளவுட் URLனு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இப்போது அந்த வெப்சைட்லேருந்து கிடைச்ச நம்மளோட வேர்ட் க்ளவுட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பற்றி நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்
அதுக்கப்புறம் லேர்னிங், ரிவார்ட் அப்படின்றது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் மாடலுக்கு நம்ம கொடுக்குற ப்ளஸ் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரியல் லைஃப் டைமில் ஒரு எந்த என்விரான்மெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். டெசிஷன் மேக்கிங், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், டேட்டா கொடுத்து ட்ரெயின் பண்ணுவோம், தியரி ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஸ் அ ஹோலாக வந்து ஒரு ஓவர் வியூவாக கிடைக்கும். அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்து எதை பற்றினது, அதில் என்னென்ன வேர்டெலாம் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு இதே அல்கோரிதத்தை நம்ம யூஸ் பண்ணி கூட மேக்ஸிமம் வேர்ட்ஸை வச்சு அதோட எமோஷன் என்ன, இல்லை அட்வான்டேஜாக சொல்லியிருக்காங்களா, டிஸ்அட்வான்டேஜாக சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வச்சு பண்ணலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான் என் டெக்ஸ்ட் ஃபைல். இதில் வந்து எதை பற்றி இருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் எவல்யூஷன் அல்கோரிதம். இது வந்து பயோ இன்ஸ்பயர்ட் அல்கோரிதம், கண்ட்ரோல் சிஸ்டமில் வரும். ஸோ இதை பற்றி இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கல்லேருந்து நமக்கு என்ன டேட்டா கிடைக்கிது வேர்ட் க்ளவுட்லன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே ஆல் செட். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த இடத்துல வந்து கோடிங்கில் வந்து நான் டிஃப்ரெண்ட் என்கோடிங் வச்சுருப்பேன். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இண்டென்டேஷன் மட்டும் செட் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸப்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஸோ கரெக்டான இண்டென்ட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, வி ஆர் குட் டு கோ, ரன் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மோடு தான். ஓப்பன் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம், ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, பிரேக் வந்து அவுட் சைடில் இருக்குது. ஸோ பிரேக் தேவையில்லை. ஆக்சுவலாக லூப்பாக இருந்தால் தான் பிரேக் வேணும். ரன் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய டெக்ஸ்ட் ஃபைல் நேம் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் .txt. நான் எந்த லொக்கேஷனும் கொடுக்க வேணாம், ஏன்னா என்னோடய வேர்ட் க்ளவுடுன்ற பைத்தான் ஃபைலும் இந்த டெக்ஸ்ட் ஃபைலும் ஒரே டைரக்டரி லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ ரன் ஆகுது, டெக்ஸ்ட் மோடுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நமக்கு வேர்ட் க்ளவுட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு வியூ பண்ணலாம். லோகோ, வேர்ட் க்ளவுட் டெக்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்டுக்கு, அதாவது அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு ஜென்ரேட் ஆனது. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சொல்யூஷன், எரர், அல்கோரிதம், டைம், ஸ்கொயர், ஆப்டிமைசேஷன், ஃபிட்னஸ், இன்டெக்ரல், ஸ்டெப், வெக்டார். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் எங்கே வரும்னா டிஃப்ரென்ஷியல் எவல்யூஷனில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்டெக்ரல், டைம், எரர், அதுக்கப்புறம் மினிமம் எரர் க்ரைட்டீரியா. ஸோ இந்த ரிப்பீட் ஆகிற எல்லா வேர்ட்ஸும் வந்து இதில் வந்துடும். ஸோ இந்த இமேஜை வச்சே நமக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிடும். இது ஒரு அல்கோரிதத்தை பற்றி, அதில் இருக்க பேராமீட்டர்ஸ், வெக்டர்ஸ், இந்த மாதிரியானது அப்படின்னு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். அன்டில் தென், என்ஜாய் லேர்னிங். அண்ட் ஆல்சோ GitHub ரெப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இஃப் யூ லைக் இட், just give star to the repo. Thank you.